இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் எவ்ரிடே லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரண வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்திலே பேசுவது என்பதை எளிமையான முறையிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே. present continuous tense at the moment. இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நடக்கக்கூடிய செயல்கள், பேசக்கூடிய சமயத்திலே வேறு ஒருவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை, செயல்களை சொல்லுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டென்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த present continuous tense. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறீங்க. ஒருத்தர் வீட்டுக்குள்ள போறீங்க, ஒரு தம்பி இருக்காரு, அந்த தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறீங்க. அந்த தம்பி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹோம்ஒர்க்கை செய்து கொண்டிருக்கிறேன், ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்றான். தம்பி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? சார் நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அங்கிள் நான் ஹோம்ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை எப்படி சொல்லுவான் அவன்? நான் வீட்டு பாடம் எழுதி கொண்டு இருக்கிறேன். அங்கிள் நான் என்னுடைய வீட்டு பாடம் எழுதி கொண்டிருக்கிறேன். எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவான் அவன்? Hey, what are you doing at the moment? What are you doing boy? கேக்குறாங்க. அந்த தம்பி என்ன சொல்றான்? நான் வீட்டு பாடம் எழுதி கொண்டிருக்கிறேன். I am doing my homework at the moment. சேர்த்துக்கலாம். at the moment. நான் இப்பொழுது வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் right now. right now அப்படிங்கிறது கூட நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சமயத்திலே நீங்கள் செய்யக்கூடிய வேலை. பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ அப்படின்னு கேட்குறான். பாஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? பாஸ் இப்போ ஒரு கால் பண்ணிட்டு இருக்காரு, முக்கியமான கால் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமான ஒரு கால் பண்ணி கொண்டிருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டு இருத்தல், அதுதான் பார்த்தீங்கன்னா present continuous tense. The boss is making a call right now. தம்பி பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு? The boss is making a call right now. பாஸ் ரொம்ப பிஸியா இருக்காரு, இப்பதான் ஒரு கால் பண்ணிட்டு இருக்காரு, முக்கியமான கால் ஒண்ணு பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. The boss is making a call. யாரோ ஒருத்தருக்கு முக்கியமா ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. மேக்கிங் அப்படின்னா என்ன? செய்தல். காலை செய்ய முடியாது, காலை போய் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் இங்கிலீஷில் அதை ஒரு எக்ஸ்பிரஷனாக நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். The boss is making a call right now. கரெக்டாக அந்த பாஸ் ரூமுக்குள்ள நீங்க போறீங்க, பாஸ் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பையனை பார்த்து கேட்குறீங்க, வாட் இஸ் he doing கேட்குறீங்க. அவங்க சொல்றாங்க, the boss is making a call right now. Making is making.
இஸ் மேக்கிங் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கண்டினியூஸ் டென்ஸ், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி. The boss is making a call right now. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா another expression which you are using for indicating present continuous tense எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா at present. அட் பிரசன்ட் அப்படின்னா என்ன? இப்போ. தமிழ் என்ன? இப்பொழுது. இப்ப தமிழ சொல்லணும் இல்லையா? இப்ப. இப்ப அவங்க டீச் பண்றது இல்லை. இப்ப அவங்க டீச் பண்றது இல்லை. என்னப்பா மேடம் இப்போ டீச் பண்றதே இல்லையா? நல்ல டீச்சர் ஆச்சு அவங்க. அவங்க டீச் பண்றது இல்லையா? இப்ப அவங்க இப்போ டீச் பண்றது இல்லையா? இப்ப அப்படிங்கிறது என்ன? அட் பிரசன்ட். ஆமா சார், அவங்க இப்ப டீச் பண்றது இல்லை சார் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? அவர்கள் இப்போது பாடம் நடத்துவதில்லை. இப்ப அவங்க பாடம் நடத்துறது இல்லை சார், டீச் பண்றது இல்லை சார். இப்பொழுது அப்படிங்கிறது தான் நீங்க அட் பிரசன்ட், அட் த மொமெண்ட், இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, இதை இண்டிகேட் பண்றதுக்கு நீங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நீங்க பயன்படுத்த வேண்டும். அப்போ she is not, நடத்துவதில்லை. இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன? not. she is not என்ன யூஸ் பண்ணலாம்? நீங்க திங்க் பண்ணி வைக்கிறீங்களா? she is not, அவர்கள் இப்பொழுது பாடம் நடத்துவதில்லை. அவங்க அதை செய்யறதில்லை, பாடம் நடத்துவதில்லை. எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? she is not. பாதி சொல்லியாச்சு, மீதி பாதியை நீங்க திங்க் பண்ணி வைக்கிறீங்களா? நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.